ஹாய். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 34வது நாளுக்கான செகண்ட் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். தாமரை செல்வி மற்றும் பாவனி இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த சண்டையில் யார் மேலே தவறு இருக்குது அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்குறாங்க. நேற்று அதாவது செண்பகமே அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் பால் எவ்வளோ அதிகமாக அவங்க சேகரிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தாமரை செல்வி ஸ்ருதிக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க, பாலில் தண்ணி கலந்துருங்க, அப்போ தான் நமக்கு குவான்டிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்ததா தான் பாவனி சொல்லிட்டு தாமரை கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க. தாமரை உடனே எனக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது, மூஞ்சையும் முகரையும் பாரு, இதுக்கு மேலே பேசினேன் அப்படின்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கையை ஓங்கினாங்க. 2 பேருமே கை ஓங்கின அந்த விஷயம் ரொம்பவே ஹைலைட்டாக போயிடுச்சு. ப்ரொமோவில் ரொம்பவே வைலண்ட்டாக காமிச்சாங்க. ஆனால் எபிசோடில் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. உண்மையாகவே தாமரை செல்வி ஸ்ருதி கிட்ட இந்த விஷயத்த பேசினாங்களா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே காமிக்கப்படலை. இருந்தாலும் அந்த டீம் பாலில் அதிகமாக தண்ணி கலந்ததுனால தோத்துட்டாங்க. இது உண்மைதான். அப்போது இந்த விஷயம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இப்போது ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கமல்ஹாசன் சார் இப்போது தாமரை செல்வி கிட்ட இந்த விஷயத்தை கேட்கவும், இந்த பொண்ணு மனசு நோகிற மாதிரி பட்டுன்னு பேசிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாவனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாமரை அக்கா மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க, எல்லா டைம்லையும் அதை மனசில் வச்சுக்கிறத வச்சுட்டு இவங்க பட்டுன்னு மனசு நோகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. யார் பட்டுன்னு பேசுகிறான்னு சொல்லி தாமரை செல்வி கேட்க, பாவனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பட்டுன்னு பேசவே மாட்டீங்களா, நீங்கள் சாதாரணமாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாமரை செல்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தவறான ஒரு விஷயத்த நீ சொன்ன அப்படின்னா நான் கோவப்பட்டு பட்டுன்னு தான் கேட்பேன், வேறு எதுக்கு நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் சார் ஹலோ அப்படின்றாரு. இருந்தாலும் நிறுத்தாமல் அவங்களுடைய சண்டையை அங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எபிசோடில் தான் இவங்க சண்டையை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, இப்போ தீர்ப்பு கொடுக்குற இடத்துலையும் அவங்க அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் மேலே தப்பு அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் நமக்கு கிளியராக தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தாமரை செல்வியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரம் ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த காயின் எடுத்த விஷயத்தில் பாவனைக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிளியராக இன்றைக்கான எபிசோடில் தெரியும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.